ஹலோ வியர்ஸ், நீங்கள் நம்ம திண்டுக்கல் பெரிய ஃபங்க்ஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மகிட்ட பொரிச்ச கோழி குஞ்சுகளை எப்படி நம்ம பத்திரமா பாதுகாக்க போகிறோம் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த காக்கா, பருந்து, வலசடை இந்த மாதிரி பறவைகிட்ட இருந்து எப்படி நம்ம குஞ்சை பாதுகாக்கிறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த முறை நம்ம சிக்ஸை விடுறனால நம்மளுக்கு சிக்ஸுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை, இதனால் நம்மளுக்கு நிறையா பயன்கள் கிடைக்கிது. அது என்னான்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட திண்டுக்கல் பெரிய ஃபங்க்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னடா வெறும் கொசு வலை தானே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த கொசு வலைக்கு பின்னாடி நம்மளுக்கு நிறையா பயன்கள் இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கொசு வலை எது கட்டி விட்ருக்கோன்னா, ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு தெரியாது. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த காக்கா, பருந்து, வலசாடை இந்த மாதிரியான பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்ம குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா சட்டு தூக்கிட்டு போயிடும். அதுவும் இந்த பருந்து, இந்த வலசாடை, அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபால்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பறவைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் காப்பாற்றவே முடியாது. நம்மக்கிட்ட பொரிச்சது தான் தெரியும், கையில் பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சுமே இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம ஒரு நாலா பக்கமும் ஒரு குச்சியை ஊண்டிட்டு இந்த மாதிரி கொசுவலியை வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸை விட்டுருவோம். சிக்ஸை விட்டோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கிடச்சிரும். நம்ம பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. நம்ம பார்த்தீங்கன்னா 3 இல்லாட்டி 4 கோழி பார்த்தீங்கன்னா மொத்தமாக அடை வச்சு எடுப்போம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி எடுக்கிற ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ 4 கோழியிலேருந்து வச்சு எடுக்கிறோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 38 குஞ்சு இல்லைன்னா 42 குஞ்சு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிக்ஸை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேட்சாக இது பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்சாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொசுவலை அங்கங்கே போட்டு வச்சுருவோம். நான் இது பார்ட் 1 தான். நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ இன்னொன்று போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே 2-3 கொசுவலை கட்டுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஒன்று கட்டி வச்சுருக்கேன், அங்கே தூரம் ஒன்று கட்டி வச்சுருக்கேன். பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு காமிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் ஏறு வயல் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த 2-3 பேட்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக கட்டி விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுவோம். சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது பாட்டில் மேய்ஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த இதோட முக்கியமான நன்மை என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல நிறையா பயன்கள்னு சொல்லிட்டு, அதில் ஒரு முக்கியமான பயன் அது கீழே நான் உங்களுக்கு வரிசை எல்லாமே சொல்கிறேன். அந்த பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணை கிளறது. என்னடா வெறும் மண்ணை கிளறதை விட இவ்வளோ பில்டப் கொடுத்து பேசுகிற மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நிறையா விஷயம் இருக்குது. இப்போ நான் அதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சிக்ஸை நம்ம எப்போவுமே வந்து டெய்லியும் இப்படி மேய்ச்சலுக்கு விட்றனால அது இருந்த இடத்துல இருந்து சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு வெளியும் சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கால் எலும்பும் கால் தசைகளும் பார்த்தீங்கன்னா நல்லா வலுவாகும். இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சிக்ஸோட ஊக்கமும் ரொம்ப அதிகமாகும். நம்ம இந்த மாதிரி சிக்ஸை நல்லா ஊக்கமாக வளர்க்குறனால நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸை விளையாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம இப்போ இருந்தே நல்ல ஊக்கமாக தான் நம்ம சிக்ஸை பார்த்திங்கன்னா க்ரோ பண்ணி கொண்டு வரோம். நம்ம இந்த மாதிரி இப்போவே நம்ம அதிக ஊக்கத்தோடு சிக்ஸ் கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் சிக்ஸ் இந்த மாதிரி மண்ணை கிளறனால அந்த கால் எலும்பு வலிமைக்கு தாண்டி ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே வராது. அப்புறம் நம்ம சிக்ஸுக்கு இந்த மாதிரி அதிக கால் ஊக்கம் வர்றதுக்கான இன்னொரு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல பெரிய லைனேஜ் சேவல்களும் நல்ல பெரிய லைனேஜ் கோழிகளை மட்டும் நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக அழுத்தமாக சிக்ஸ் கிடைக்கிது. அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய பங்கு சேவல் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க பீடிங் சேவல் பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசுனால அதுவும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ் கால் ஊக்கமாக வர்றதுக்கு ஒரு பெரிய பங்காக கொடுக்குது. நம்மகிட்ட இருக்க சேவல் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் பாடி செட்டு, கத்திக்கல் தான், எதுவுமே வித்துக்கள் கிடையாது. இந்த சிக்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் பாடி தான், எல்லாமே டபுள் பாடி செட்டு, கத்திக்கல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ப்ராப்பர் வேக்சினுமே போட்டுறோம். சிக்ஸோட குவாலிட்டியை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, பார்க்குறவங்களுக்கே தெரியும். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான சிக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான சிக்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ராப்பர் வேக்சின் போட்ட நல்லா ஊக்கமான சிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. சிக்ஸோட கலர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஆன எல்லா கலருமே இருக்குது. அதாவது அதிகபட்சமான எல்லா கலருமே இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டை பிளாக்லேயே கோழி சேவலும் தான், ரெண்டுமே தான். அப்புறம் வந்துன்னா செங்கருப்பு, மயில், காகம், காகவல்லூர், பொன்றம், கடுக்கா பொன்றம், அப்புறமா அந்த பியூர் ஒயிட்டு, புள்ளி, இந்த மாதிரியான மேக்ஸிமம் கலர் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் நம்ம சிக்ஸுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இயற்கையான முறையிலே நம்ம எல்லாமே பண்ணிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா கரையான் உற்பத்தி பண்ணி போட்டுருவோம்.
நான் உங்களுக்கு கரையான் உற்பத்தி பண்ணுறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா சாணியிலேருந்து புழு உற்பத்தி பண்ணி போடுவோம். சாணியிலேருந்து புழு உற்பத்தி பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் புழுவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அசோலா, கரையான், புழு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமானதாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸுக்கு கொடுப்போம். ஏன்னா சிக்ஸுக்கு இப்போ வளர்க்குறது தான் அந்த ஊக்கமும் சரி, நம்ம இப்போ கொடுத்து வளர்க்குற அந்த வளர்ச்சி தான் சரி, அது டக்குன்னு நம்ம சிக்ஸை பார்த்திங்கன்னா எழுப்போம். அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்து தான் நம்ம சிக்ஸை நம்ம வளர்த்துட்ருக்கோம். அப்புறம் இப்போ நம்ம இந்த வலைக்குள்ளே விட்டு நம்ம சிக்ஸை உள்ளே விட்டு போயிருந்தோம்ல, அது ஒரு மணி நேரம் கழித்து இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வந்துட்டு நீங்கள் தண்ணி உள்ளே வச்சிட்டிங்கன்னா போதும். தண்ணி கடன்னு குடிச்சு காலி பண்ணிடுவாங்க உள்ளே இருக்கவங்களாம். தண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் திரும்பி உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை குடித்ததுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது அடித்து போட்ட மாதிரி தூங்குவாங்க. பார்த்துங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி அப்படியே கைகளில் நீட்டி நல்லா ஃப்ரீயாக படுத்துவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அது கிளச்சி அது தீனியை தேடி, அது உங்களுக்கு தெரியல, அது ஒரு ட்ரைனிங் மாதிரி. இது நம்ம இப்போ கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி நல்லா ஒரு எஃபெக்ட் போட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ண மாதிரி அது இது பண்ணிவிட்டு நல்லா ஒரு தீனி சாப்பிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை குடிச்சிட்டு நல்லா படுத்துவங்கப்போ அதை நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம், ஒரு பட்டு கூட தொந்தரவு பண்ணாமல் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கலாம். நான் இது வீடியோ எடுத்த நேரம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம், அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்க போகிற நேரம். நான் அப்போ தான் வந்து வீடியோவை எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நின்றுவானுங்க அதை கிடைக்காம. உங்களுக்கு ஒரு சிலர் நான் காமிக்கிறேன் கிடைக்கிறத. நான் பார்ட் 2ல் போடுறப்ப நான் மார்னிங் நான் உள்ளே விட்டோன்னே உங்களுக்கு வீடு எடுத்து காமிக்கிறேன். அதில் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் பற்றியான நிறைய டீட்டெயில்ஸ், அதாவது ஊக்கமாக வளர்க்குறதுக்கு என்ன தீனி முறை, என்ன உணவு முறை, என்ன வளர்ப்பில் நம்ம சிக்ஸை வளர்க்குறோம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சிக்ஸுன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு அடுத்த வர வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் விட்டு நான் உங்களுக்கு தெளிவாக A to Z எல்லாமே சிக்ஸை நம்ம எப்படி குவாலிட்டியாக வளர்க்கணும், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எப்போ எண்டிங் வரையும் அதாவது ஒரு சிக்ஸ் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடல. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே போனால் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதாலையும் பிடிக்க முடியாது, கொஞ்சம் பெருசாகிடும். அந்த அளவுக்கு நம்ம சிக்ஸ் எப்படி டக்குன்னு க்ரோ பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் போடுறேன். நம்மக்கிட்ட வாங்குகிற சிக்ஸோட ஃப்யூச்சர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேவல்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5.5 கிலோக்கு மேலே போயிடும். பொட்டன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3.5 கிலோக்கு மேலே போயிடும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனேஜ் தான், எல்லாமே பியூர் லைனேஜ் தான். நம்மளோட சேவல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் பாடி செட்டு. உங்களுக்கு வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோஸில் காமிச்சிருப்போம். கோழியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் பிராண்ட் விடையை தான் எல்லாமே. நம்மளுக்கு இந்த மாதிரி சிக்ஸை அழுத்தமாக கிடைக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹெவி சைஸில் வச்சு ப்ரீட் பண்ணுறதுக்கு தான் காரணம். இந்த மாதிரி ஹெவி சைஸில் நம்ம போட்டு ப்ரீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் அழுத்தமாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த மெத்தடில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு, அதாவது நம்ம இப்போ சிக்ஸை விட்டு பார்த்தோம்ல, இந்த மாதிரி உள்ள சிக்ஸை விட்டால் பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த மெத்தடில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மெத்தடை பண்ணுறதுக்கான டைம் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 7 வெயில், அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா புழுதி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி வைப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த புல் தரையில் இந்த மாதிரி திறந்து விடுவீங்க. புல் தரையில் திறந்து விட்றவங்க அப்படி புல் தரையில் திறந்து விட போகிறீங்கன்னா காலைல 7 வெயில் அடித்து அந்த பனித்தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்குள்ளே விட்டு நீங்கள் வலையை போட்டு வைங்க. புழுதி காட்டுக்குள்ளே வரவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 7 வெயில் அடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போட்டு வச்சிடலாம். உள்ளே போட்டு அது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா படித்ததுக்கப்புறம் 1.5 மணி நேரம், அதாவது காலையில் நீங்கள் வெள்ளாயம் ஒரு 9 மணி 10 மணிக்கெலாம் விட்டிங்கன்னா அந்த டயத்தில் விட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கூட விடலாம். 11 மணி அந்த மணி பாரி விட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறமா தண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் தூங்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் விட வேண்டிய இடத்துல விட்டுக்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வியூவர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு இதோட பார்ட் 2 வீடியோ வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட திண்டுக்கல் ப்ரொடக்ட் ஃபங்க்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.